பிரான்சில் தேசிய அடைக்கல உரிமை நீதிமன்றம் 2025 ஆண்டிற்கான தனது வருடாந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 486 இலங்கையர்களுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் தஞ்சம் கோருவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையர்களின் விண்ணப்பங்களும் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளன. கடந்த ஆண்டில் இலங்கையை சேர்ந்த 2197 பேரது மேன்முறையீட்டு வழக்குகளை நீதிமன்றம் விசாரித்துள்ளது. இதில் 466 பெண்களின் வழக்குகளும் 1731 ஆண்களின் வழக்குகளும் அடங்கும். விசாரணைகளின் முடிவில் 93 பெண்களுக்கு முழுமையான அரசியல் தஞ்சமும் 67 பெண்களுக்கு தற்காலிக பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல 296 ஆண்களுக்கு முழுமையான தஞ்சமும் 30 பேருக்கு தற்காலிக பாதுகாப்பும் கிடைத்துள்ளது. பிரான்சில் தஞ்சம் கோரும் நடைமுறையில் முதலில் அகதிகள் பாதுகாப்பு அலுவலகம் விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும். அங்கு நிராகரிக்கப்படுபவர்கள் தேசிய அடைக்கல உரிமை நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யலாம். 2025 ஆண்டு மொத்தம் 60,065 மேன்முறையீடுகள் பதிவாகியுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 6% அதிகமாகும். கெனியா, கொங்கோ மற்றும் பங்களாதேஷை தொடர்ந்து இலங்கை இந்த பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் தீர்ப்புகளின் எண்ணிக்கை 14% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டில் 53,086 முடிவுகள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன. புதிய வட்டார நீதிமன்றங்கள் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்காமையே இந்த தாமதத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வழங்கும் விகிதம் 21.3%இலிருந்து 23.3% வரை உயர்வடைந்துள்ளது. பெண்கள் மற்றும் பாலியல் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பில் நீதிமன்றம் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஈரான் மற்றும் சொமாலியா நாட்டு பெண்களுக்கு அவர்கள் பெண்கள் என்ற காரணத்திற்காகவே பாதுகாப்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேபோல எகிப்து மற்றும் கவுதமாலா நாடுகளில் ஒடுக்கப்படும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் மற்றும் திருநங்கையருக்கு தஞ்சம் வழங்க புதிய தீர்ப்புகள் வழிகோலியுள்ளன. இந்த அறிக்கையின்படி சூடான் மற்றும் ஹைட்டி நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கே அதிகபட்சமாக 66% பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களை பொறுத்தவரை முறையான சட்ட ஆவணங்கள் மற்றும் தகுந்த காரணங்களுடன் மேன்முறையீடு செய்தவர்களில் கணிசமானோர் தங்களது வாழ்வாதார பாதுகாப்பை பிரான்சில் உறுதி செய்துள்ளனர்.